அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த உலகத்துல எல்லாத்தையுமே அன்பு காட்டி உறவினர்களோடு சேர்ந்து வாழும்போது இந்த பிறவியிலே மகிழ்ச்சியாக வாழலாம், அடுத்த பிறவியிலே சொர்க்கத்துக்கு போகலாங்கிறான். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப, அன்புற்றுன்னு அன்புடையவராக, அமர்ந்த பொருந்திய இல்லறத்தோடு பொருந்தி உறவினர்களோடு சேர்ந்து அன்பு காட்டி வாழக்கூடிய வாழ்க்கை வழக்கு என்ப வாழ்க்கையினுடைய பயன், ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையின் பயன் என்ன எது சொல்லுவாங்கன்னா என்ப என்று சொல்லுவார். வையகத்துனா இந்த உலகத்தில் இன்புற்று மகிழ்ச்சியா இருக்கணும், நம்மளும் மகிழ்ச்சியா இருக்கும், நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்க மனைவி மக்கள் உறவினர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பா உறவினர்களோடு மகிழ்ச்சியாக இருந்து முன்னோர்களை நினைத்து தான தர்மங்கள் செய்வதும் இயற்கையை வழிபடணும். இயற்கையை வழிபடணுங்கிறது வாயு பகவான், வர்ண பகவான், அக்னி பகவான், பூமாதேவியெல்லாம் நினைத்து வழிபடுவாங்க. வீட்டுல யாகம் வளர்த்து அந்த யாகம்னா நெருப்பு வளர்ப்போம். அதுல நம்ம உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை அதை போடும்போது தேவர்கள் அதை ஏத்துக்கிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. செய்யும் போது இந்த பிறவியிலே நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம். எய்தல் சிறப்புங்கிறது பேரின்பம். எய்தல் அடைதல். அடுத்த பிறவியில சொர்க்கத்துல பேரின்பம் அடையலாங்கிறான். அடுத்த பிறவியில எப்படி மகிழ்ச்சியா அடங்கலாம், இந்த பிறவியில நம்ம முன்னோர்களை நினைத்து தான தர்மங்கள் செய்வதனாலையும் தேவர்களை எல்லாம் வழிபடும் போது தேவர்கள் நமக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க இல்லையா, செய்யும் போது நமக்கு தேவையானது இப்ப தட்பவெப்பங்கள் எல்லாம் சரியா இருக்கும். தட்பவெப்பங்கிறது மழை காலத்துல மழை பெய்யும், வெயில் காலத்துல வெயில் அடிக்கும், பனி காலத்துல பனி இருக்கும், எல்லாம் இருக்கு இல்லையா. இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த தட்பவெப்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சரிசமமா நடக்கும் போது இந்த பேரிழப்புகள் எதுவுமே வராது. சுனாமி வராது, ஆழி பேரலைகள்ல நிறைய ஆபத்து வந்ததுல இது வராது, கொரோனா எல்லாம் இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் மக்களுக்கு வராம எப்பவுமே சந்தோஷமாக வாழலாம். இந்த பிறவியில மகிழ்ச்சியாக வாழலாம், அடுத்த பிறவியில நல்ல நம்ம செயல்களும் செய்யும் போது அடுத்த பிறவியிலும் சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கலாம். சொர்க்கம்ங்கிறது என்னதுன்னா வாழ்க்கையில வாழ்ந்து முடிந்தவர்கள் நமக்கு பிறவியே வேண்டாம், இனிமேல் அடுத்த பிறவி வேண்டாங்கிறதுக்காக இந்த பிறவியில துறவரத்துக்காக போறாங்க. துறவரத்துக்கு போகக்கூடியவங்க தன்னுடைய ஆசைகளை அடக்குதாங்க. 50 ஆசைகளை அடக்கி தன்னுடைய மனைவி பிள்ளைங்களை எல்லாம் விட்டு காட்டுல போய் தவம் செய்வாங்க. காட்டுல போய் தவம் செய்து கஷ்டப்பட்டு சொர்க்கத்துக்கு போறாங்க. ஆனா எல்லார்ட்டையும் அன்பு காட்டி தன்னுடைய கடமைகளை செய்து தான தர்மங்கள் செய்யும் போது அவங்களுக்கும் சொர்க்கத்துக்கு போகலாங்கிறான். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. பொருள், வையகத்து இந்த உலகத்தில் இன்புற்றார் இன்பத்தை அனுபவித்து, இல்வாழ்க்கை நின்று இன்பத்தை அனுபவித்து, எய்தும் அடைதல் அதன் மேலுங்கிறது இந்த பிறவி முடிந்து அடுத்த பிறவியில சொர்க்கம் சென்று அடைதல். சிறப்பு, பேரின்பம், அன்புற்று அன்புடையவராய், அமர்ந்த பொருந்திய இல்லறத்தோடு பொருந்திய வழக்கு நெறியின் பயன் என்ப என்று சொல்லுவார். யார் சொல்லுவாங்கன்னா அறிந்தோர் சொல்லுவாங்க. விளக்கம், இந்த உலகத்தில் இல்வாழ்க்கையில் நின்று மனைவியோடும் மக்களோடும் உறவினரோடும் சேர்ந்து அன்பாக பேசி மகிழ்ந்து இன்பத்தை அனுபவித்து தேவருக்கு வேள்விகள் செய்து முன்னோரை நினைத்து தான தர்மங்கள் செய்தும் அன்புடையவராய் இல்லறத்தோடு பொருந்தி ஒழுக்கத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கையின் பயன் இந்த பிறவியிலும் மகிழ்ச்சியாக வாழலாம், மறுபிறவியிலும் சொர்க்கத்தை அடையலாம். துறவரத்திற்கு முயற்சி செய்யும் துறவி 50 ஆசைகளை அடக்கி பற்றுகளை துறந்து சொர்க்கம் சென்று அடையும் பேரின்பத்தை இல்லறத்தான் இல்வாழ்க்கையில் நின்று அன்புடையவராய் வாழ்ந்தால் இந்த பிறவியிலும் மகிழ்ச்சியாக வாழலாம், மறுபிறவியிலும் சொர்க்கத்தில் பேரின்பத்தை அடையலாம் என்று அறிந்தோர் சொல்லுவர்.